காய்ஸ், இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 800 இந்த சாரீ. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 மக்களே, ஓகேங்களா. 300 தையக்கூலி ஒரு 250, 400, 500, 550, 500, 650 ரூபா, 700 தான் மக்களே. இது வந்து ஒருத்தன் கமாண்டில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, கமாண்டில் ஆனந்தம் சில்க்ஸ் எடுத்துனீங்கன்னு அடிச்சிருந்தீங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம அது பிரச்சனை இல்லை. இந்த சாரீ நான் வியர் பண்ணிக்கிற சாரியோட வந்து சாரீ 800, ப்ளவுஸ் 700. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வேலூர்லேயே, ஓகேங்களா. நான் வேலூர் உள்ள இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு மகாமாவை தான் ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா. மகாலட்சுமி அம்மா அவங்க வந்து எனக்கு தாய் மாதிரி, ஓகேங்களா. ஸோ மகாமாவை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாமா? என்னென்னா, நான் போன புதுசில் மகாமாட்ட வந்து எப்படின்னா நல்லா சேட்டை பண்ணுவேன். மகாமாட்ட எல்லாத்தையுமே சேட்டை பண்ணுவேன், ஓகேவா. சும்மா காமெடி பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டி அங்கேது கத்திகிட்டே உட்காந்துருப்பேன். உள்ளார லாக்கப்போ உட்காந்து தட்டிகிட்டே உட்காந்துருப்பேன். எனக்கு மாத்திரை வேணும், எனக்கு மாத்திரை வேணும் அப்படின்னு. பாரசினிமா மாத்திரை முதல் எனக்கு மகாமாவை தான் அறிமுகமாங்க. மாத்திரையை கொண்டாந்து கொடுத்து என்னைய கேட்ட மாத்திரை கத்தாதிரி தலைவலி மாத்திரை வேணும் வேணும் அப்படி மாத்திரையை கொடுத்து என்னை சமத்துக்குள்ளே தூங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அறிமுகமானோம். மகாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மகாமா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு தண்ணியே வராது மக்களே. அந்த தொகுதியிலேருந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் மகாமா டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னா திவ்யா குளிக்கணும் துவைக்கணும் அப்படின்னா எனக்காக தண்ணி போட்டுட்ருவாங்க. அப்பா அந்த விஷயத்தில் எனக்கு மகாமா ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களும் இல்லை. அப்போ மகாமானிக்கு டியூட்டி அப்போ தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நல்லா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மகாமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக தான் இருப்பாங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்களா, அவங்க ஹஸ்பண்டு கிடையாது. ஸோ எங்கள் அம்மா பார்க்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அவங்களோட கேரக்டர் வைஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மகாமா பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் தேவையில்லாமல் இந்த சுப்புலட்சுமி ஒருத்தர் கூட சண்டை போடுவேன். அப்போ வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அவளுக்கு என்னடி தெரியும், அவள் ஒரு குழந்தை மாதிரி, அவளுக்கு அறிவே கிடையாது, 6 வயசு குழந்தைக்குள்ளே தான் இருக்குது, அவள் கூட போய் சண்டை போடுறியா, விட்டுட்டு போடியா அப்படிம்பாங்க. அப்புறம் நிறையா வந்து எனக்கு அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனுவே வராது அப்படிங்கும்போது அவங்க வந்து யார்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கினாங்கன்னா எனக்கு வாங்கி தருவாங்க. அப்புறம் நல்லா ஜாலியாக பேசுவோம், ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்கள பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, மகாமா வந்துட்டாலே போதும், போய் சாப்பிட்டு போமா அப்படிமா. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் ஒரு ஆளாக இருக்கனால நம்மளே இப்போ ஒரு ஆளாக இருந்தால் நான் சமைக்கிறேன்னா பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில சோம்பேறிப்பட்டுருப்பாங்க. நான் சொன்னேன் ஒரு ஆளுக்கு நீங்கள் குக்கரில் வச்சு 2 நேரம் வச்சுக்கலாம்ல அப்படிலாம் சொல்லுவேன். இப்போ பாருங்கள் அதே நிலமை, நான் ஒரு ஆளாக இருக்கிறதுனால சமைக்க சோம்பேறிப்பட்டுட்டு, குழம்பு வைக்கிறதுலாம் சோம்பேறிப்பட்டுட்டு எப்படி தண்ணி ஊற்றியே அப்படியே இருக்கிறத சாப்பிட்றேன் பசிக்காக. அந்த மாதிரி மகாமா வந்தாலே போதும், சாப்பிட்டுட்டு போவான்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள பற்றி. அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்கள பற்றி வேறு என்ன சொல்கிறது, அழகாக இருப்பாங்க. மகாமாக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மகாமா வந்து வாட்ச் லவ்வர், ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டியிருப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம மகாமா வரும்போது ஐயோ இதுவாக நம்ம தொகுதிக்கு வருது அப்படின்னு நினச்சி பார்த்தா பயந்த மக்களை. உண்மையிலே அவங்கள பார்த்தா ஒரு ரஃப்பான ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான் நான் பயந்தேன். அதுக்கப்புறம் பழக அவங்க குழந்த மாதிரி மாறிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மகாமாவை தான் பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு இந்த பார்ட் 2 எனக்கு பிடிச்சவங்க பற்றி போடலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்காக தான் நல்ல வீடியோஸ் போடுறேன், நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக, ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.